உத்தரப்பிரதேசத்தில் நாகப்பாம்பை கழுத்தில் சுற்றி கொண்டு ஊர் மக்களை பீதியில் உறைய வைத்தவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆபத்தை உணராமல் 6 அடி நீள பாம்புடன் விளையாடியவரின் உயிர் பறிபோயுள்ளது. நடந்தது என்ன? ये छतरी खड़ा है, सिर पे कोई रोका बैठियो। ऐसा भी कोई वीर हो दुनिया में तो बताए। अब लेकर चलो इसे, या विदा करना तो लेकर चलो. பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்று சொல்வதெல்லாம் பொய் என்பது போல் விவசாயி ஒருவர் விஷம் கொண்ட கொடிய பாம்புடன் விபரீத விளையாட்டில் ஈடுபட்ட காட்சிதான் இது. அதிர்ச்சியில் அதை பார்த்தவர்கள் எச்சரித்த போதும் அதை பொருட்படுத்தாமல் சீரிய பாம்புடன் விளையாடியவர் 3 முறை கடிபட்டுள்ளார். தனக்கு எதுவும் ஆகாது என்று கூறி அலட்சியம் செய்தவருக்கு நேர்ந்த கதி என்ன? मोबाइल है तुम्हारा? मोबाइल है? ऊपर तुम हटो दूर. உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரை சேர்ந்தவர் ராஜ் சிங். 50 வயதான இவர் விவசாயம் செய்து வந்தார். இவர் விவசாய நிலத்திற்கு சென்றபோது அவரது கண்ணில் நாகப்பாம்பு ஒன்று பட்டுள்ளது. உடனே தனது தைரியத்தை இந்த ஊருக்கு பறைசாற்ற வேண்டுமென்ற நினைப்பில் சீரிய பாம்பை துணிவுடன் கையில் பிடித்துள்ளார். தூரத்தில் இருந்து 6 அடி நீள பாம்பை கண்ட ஊர் மக்கள் பல அடி தூரம் ஒதுங்கி சென்றுள்ளனர். ஆனால் ராஜ் சிங்கோ பாம்பை பிடித்து தனது கழுத்தில் சுற்றி கொண்டு சாலை ஓரம் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆபத்தை உணர்ந்த ஊர் மக்கள் நாகப்பாம்பை கீழே விட்டுவிடும்படி அறிவுறுத்தி உள்ளனர். அதை காதில் வாங்கிக் கொள்ளாத ராஜ்சிங், நான் சிவன்டா, நாகப்பாம்பு என்னை ஒன்றும் செய்யாது என்று தெனாவட்டாக கூறியுள்ளார். பின்னர் அங்கிருந்து எழுந்தவர் கழுத்தில் துண்டை சுற்றி கொள்வது போல் நாகப்பாம்பை சுற்றி கொண்டு நடையை கட்டியுள்ளார். அவ்வப்போது சீரிய பாம்பு ராஜ்சிங்கின் தலை, கழுத்து உட்பட 3 இடங்களில் கடித்துள்ளது. பாம்பு கடிபட்டு உடலில் விஷம் ஏறியதும் விவசாயி தள்ளாட ஆரம்பித்துள்ளார். உடனே அவரது கையில் இருந்து பாம்பு விடுபட்டுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ராஜ்சிங்கை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து அவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயி ஒருவர் 6 அடி நீள நாகப்பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு விபரீத விளையாட்டில் ஈடுபட்டு தனது இன்னுயிரை பறிகொடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.